எஸ். பிருந்தா. நான் பாரதி தமிழ் மகாவித்தியாலயத்தில் சாதாரண தர பரீட்சையிலே 8A ஒரு B என்ற பெருவேற்றினை பெற்று தற்போது தர்காநகர் முஸ்லிம் மகளிர் வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்கின்றேன். என்னுடைய நோக்கம் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்பதுதான். ஆனால் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை வறுமை கோட்டிற்குட்பட்டதன் காரணமாக என்னுடைய நிலையை அறிந்து வன்னி ஹோப் நிறுவனத்தினூடாக அருண் எக்ஸ்வெல் குடும்பத்தினர் எனக்கு மாதாந்தம் புலமை பரிசில் திட்டத்தினை வழங்கி வருகின்றனர். அதற்காக அருண் எக்ஸ்வெல் குடும்பத்தினருக்கும் அதே போன்று வன்னி ஹோப் நிறுவனத்திற்கும் வன்னி ஹோப் நிறுவனத்தின் தலைவர் திரு ரஞ்சன் சிவஞான சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிந்துஜா குகணேசன். நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கிறேன், பயோசிஸ்டம் டெக்னாலஜி. எனது தந்தை விவசாயம் மற்றும் 3-wheel டிரைவராக இருக்கிறார். எனது தாயார் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 தம்பிகள் கல்வி கற்கின்றனர். ஒரு தம்பி ஹைலண்ட்ஸ் போர்டிங்கிலிருந்து கல்வி கற்கிறார், A level. இன்னொரு தம்பி கிரேட் 9 படிக்கிறாரு. இந்த உதவியை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் போர்டிங் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறப்ப வெளியே ரூம் எல்லாம் எடுத்து தங்குறப்ப உங்கள் உதவி மிக்க உதவியாக இருக்கும். நான் மேன்மேலும் நான் என் உயர்கல்வியை தொடர்ந்து படிக்கிறதுக்கு. எனக்கு நித்திய அனுசரணை வழங்கிய ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அனுசரணை வழங்கிய வன்னி ஹோப்புக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தயாலினி. நான் மட்டுக்கலை பிரதேசத்தில் வசிக்கின்றேன். எனது குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க. அப்பா கூலி தொழிலாளி, அம்மா வீட்டில் வசிக்கின்றார். அப்பாவுக்கு ஐப்ரேஷன் காரணமாக நிரந்தரமான தொழில் இல்லை. அம்மா செஸ்ட் பெயின் காரணமாக வீட்டில் வசிக்கின்றார். எனது முதலாவது அண்ணா கொழும்பில் கூலி தொழிலாளியாக வேலை செய்கிறார். 2வது அண்ணா தேசிய கல்விக்கு செல்ல உள்ளார். எங்கள் குடும்ப வருமானம் போதுமானதாக இல்லை. இதன் போது வன்னி ஹோப் நிறுவனத்தில் பங்களிப்பாளரான மதிவதனி கிரிதரன் அவர்களுக்கும் வன்னி ஹோப் நிறுவனத்தில் அனுசரணை வழங்கும் வன்னி ஹோப் நிறுவனத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.